ஹாய் வணக்கம் ஆசிரியர் பெருமக்களே! தற்போது பள்ளிகளில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கான டெட் எக்ஸாம் விஷயமா மிக முக்கியமான கைட்லைன்ஸ் வெளிவந்திருக்கு. ஆசிரியர் தேர்வாணைய தலைவர் பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் இப்போ அப்ளை பண்ணுறப்போ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக 20 முக்கியமான பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த 20 பாயிண்ட்ஸும் என்ன தகவல் கொடுத்துருக்காரு எல்லாமே டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தற்போது பணியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் இந்த டெட் எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கிற வகையில் தான் பார்த்தீங்கன்னா அந்த டிஆர்பி வெப்சைட் பிரத்யேகமாக வடிவமைத்திருக்காங்க. செகண்ட் பாயிண்ட்டு, இதன் மூலமாக 10th முடிச்சுட்டு இடைநிலை ஆசிரியர் நியமனம் பெற்றவர்கள், அதுக்கப்புறம் 12th வகுப்பில் இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்கள்ன்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா எந்த சிக்கலும் இல்லாமல் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் 3 and 4 பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 12ஆம் வகுப்பு படிக்காதவர்கள் விண்ணப்பிக்க இயலாதுன்ற நிலை பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் தற்போது இந்த 12th கிளாஸ்லேயே ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்களும் அப்ளை பண்ணுற வகையில் தான் பார்த்தீங்கன்னா இணையதளம் வடிவமைக்கப்பட்டிருக்கு, மாற்றி அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் 5 பார்த்தீங்கன்னா 12th 10th அப்புறம் பிஎட் இதில் குறைஞ்சபட்ச தகுதி மதிப்பெண் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே 40% அறிவிக்கப்பட்டிருந்தது, அந்த விதிமுறை தற்போது நீக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாயிண்ட் 6 இடைநிலை ஆசிரியர் பணியிடத்தில் நியமிக்கப்பட்டிருக்க பிஎட் முடித்த ஆசிரியர்கள் தற்போது தாங்கள் என்ன பதவியில் இருக்காங்களோ அந்த பதவிக்கு உண்டான எக்ஸாம் எழுதினா போதும் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு தற்போது இடைநிலை ஆசிரியராக வேலை செஞ்சால் பேப்பர் 1 எழுதணும், பட்டதாரி ஆசிரியராக வேலை செஞ்சால் பேப்பர் 2 எழுதணும். தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றிருந்தானா அந்த பணியில் தொடர பேப்பர் 1, அடுத்த பதவி உயர்வு பெற வேண்டும்னா பேப்பர் 2 எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. பாயிண்ட்ஸ் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா, பொதுவாக தற்போது தொடக்கப்பள்ளி ஆசிரியராக அதாவது பிரைமரி ஸ்கூல் ஹெச்எம்மாக பணியாற்றி வருபவர் பார்த்தீங்கன்னா அதே பணியில் தொடரணும்னா பேப்பர் 1 தேர்வு எழுதணும். பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வு பெற வேண்டும்னா பேப்பர் 2 தேர்வு எழுத வேண்டும் சொல்லியிருக்காங்க. பாயிண்ட்ஸ் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கு அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு இன சுயற்சி அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்டிருக்க மதிப்பெண்களே தகுதி மதிப்பெண்ணாக எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. பாயிண்ட்ஸ் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா, ஓசி ஓப்பன் காம்படிஷன் எனப்படக்கூடிய பொது பிரிவினருக்கு என்சிடிசி விதியின்படி 90 மதிப்பெண்கள் தேர்ச்சி என நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அந்த மதிப்பெண்களை குறைக்க வாய்ப்பே இல்லைன்ட்டு திட்டவட்டமாக தெரிவிக்கிறாங்க. பாயிண்ட்ஸ் நம்பர் 10 என்ன சொல்லுதுன்னா, ஆனால் இந்த பிற பிரிவினருக்கு பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு தேர்ச்சி மதிப்பெண்ணை அந்தந்த மாநில அரசுகளே நிர்ணயித்து கொள்ளலாம் என்று என்சிடி விதியின்படி தமிழ்நாட்டில் மதிப்பெண்ணை குறைத்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கதா தெரிவிக்கிறாங்க. பாயிண்ட்ஸ் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா, பொதுவாக எம்இஎஸ்ஐடி வைத்திருக்கும் அனைத்து ஆசிரியர்களும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டாங்க. பாயிண்ட்ஸ் நம்பர் 12 அரசு பள்ளிகள் மட்டும் இல்லாமல் சுயநிதி பள்ளிகளில் அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் ஸ்கூலில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் எம்இஎஸ்ஐடி வழங்கப்பட்டிருக்கிறதுனால அவர்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டாங்க. பாயிண்ட்ஸ் நம்பர் 13 பார்த்தீங்கன்னா, எஸ்எம்சிஸ் அதாவது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி மூலமாக தற்போது பள்ளிகளில் காலியாக உள்ள இடங்களை நியமிக்கப்பட்டிருக்க தற்காலிக ஆசிரியர்களுக்கும் தற்காலிகமாக எம்இஎஸ்ஐடி வழங்கப்பட்டிருக்கு. அதனால் அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டாங்க. பாயிண்ட்ஸ் நம்பர் 14 என்ன சொல்லுதுன்னா, அதாவது தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுடைய பணி சான்றிதழில் பள்ளி தலைமை ஆசிரியர், வட்டார கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 பேர் கையெழுத்தும் கண்டிப்பாக கட்டாயம் இடம்பெற வேண்டும் சொல்லியிருக்காங்க. பாயிண்ட்ஸ் நம்பர் 15 என்ன சொல்லுதுன்னா, உயர்நிலை மற்றும் மேல்நிலை சுயநிதி பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியருடைய பணி சான்றிதழில் பள்ளி தலைமை ஆசிரியர், மாவட்ட கல்வி அலுவலர் அதாவது இடைநிலை தனியார் பள்ளி ஆசிரியர்கள்லாம் மாவட்ட கல்வி அலுவலர்கிட்ட இருந்து தான் கையெழுத்து வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. பாயிண்ட்ஸ் நம்பர் 16 அப்புறம் 20 வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா, பொதுவாக பணியில் தொடர அந்தந்த பதவிக்கு உரிய தேர்வும் பதவி உயர்வுகளும் செல்ல வேண்டும்னா அதற்கு உண்டான தேர்வும் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பட்டதாரி ஆசிரியர்கள், நடுநிலை தலைமை ஆசிரியர்கள்லாம் இவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 எழுதினா போதுமானது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இடைநிலை ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் பணியில் தொடரணும்னா அப்புறம் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு பெறணும்னா பேப்பர் 1 எழுதினாலே போதுமானது சொல்லியிருக்காங்க. தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இவங்க இருக்கும் பணியிலே தொடர வேண்டும்னா பேப்பர் 1 எழுதினாலே போதுமானது சொல்லியிருக்காங்க. இடைநிலை ஆசிரியர்கள் ஆகட்டும், தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆகட்டும் எதிர்காலத்தில் பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வு பெற வேண்டும் என்று நினைத்தா
அவர்கள் கட்டாயம் பேப்பர் 2 தேர்வு எழுத வேண்டும் சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, இந்த இரவு தகவலும் பார்த்தீங்கன்னா டிஆர்பி செயலாளரால நேற்று வந்து அதிகாரப்பூர்வமா வெளியிட்டாங்க. ஸோ கூடுதலா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கட்டாய கல்வி உரிமை சட்டம் அதாவது ஆர்டி ஆக்ட் பார்த்தீங்கன்னா, அப்புறம் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில தான் தற்போது பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கும் டெட் வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண இன்னும் போதுமான கால அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கு. அதனால அவசரப்பட வேணாம். தேவையான பணி சான்றிதழ்கள் அதாவது சர்வீஸ் சர்டிஃபிகேட்லாம் உரிய அதிகாரிகளிடமிருந்து கையொப்பம் வாங்கி தயார் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க. எல்லா தகவலையும் சரியா வந்து திரட்டிக்கொண்டு அதன் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, எந்த தவறும் இல்லாம நிதானமா டிஆர்பி வெப்சைட்ல வந்து அப்ளை பண்ணுங்க. சர்வர் பிஸியாக வாய்ப்பு இருக்கிறதுனால கடைசி நாள் வரைக்கும் காத்திருக்க வேணாம். சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. இந்த தகவல் பார்த்தீங்கன்னா, தற்போது பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு பெரும் குழப்பத்தை தீர்ந்திருக்கும்னு நம்புறேன். இது விஷயமா டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க் யூ நண்பா, நண்பீஸ்.